பட் இந்த முறை வந்துருக்குது வேற தலைகீழ் கார்டுகள் வந்திருக்குது, ஒரு நெகட்டிவ் கார்டும் வந்திருக்குது. கொஞ்சம் வாய்ப்புகள் கம்மியா இருக்குங்க. இந்த வருஷம் வந்து பெருசா உங்களுக்கு ஃபாரின் போறதுக்கான ஆஃபர்ஸ் இல்லை. கொஞ்சம் உங்களுக்கு அது கிடைக்கிறதுக்கெல்லாம் டிலே ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அந்த விசா கிடைக்கிறதுக்கோ இல்லை ஏதோ ஒரு தடங்கள்ல ஒரு மறைமுகமான கண்டுக்க தெரியாத ஒரு தடங்கல்கள் வந்து நீங்க போக முடியாம இருக்கிறதுக்கு ஹையர் எஜுகேஷன் மேக்ஸிமம் நீங்க உங்க இருக்கக்கூடிய இடத்துல இருந்து பண்றது. ஏன்னா இது வந்து சிம்மம் பண்றது ஒரு பூர்வீக காடு. அதனால வந்து இருக்கக்கூடிய இடத்துலயே வந்து நீங்க ஏதாவது ஒரு நல்ல இன்ஸ்டியூட்ல சேர்ந்து படிக்க முடியுமா அப்படின்றதுக்கு முயற்சி பண்ணீங்கன்னா அது வந்து பெஸ்டா இருக்கும் உங்களுக்கு. இல்லைன்னா வந்து தேவையற்ற இந்த காடு தலைக்கதான் வந்திருக்குது அப்படின்றதுனால தேவையற்ற பணம் வந்து நீங்க கொடுத்து ஏமாறுற மாதிரியான அமைப்புகளும் இருக்கு. ஸோ இந்த ஃபாரின் சம்மந்தப்பட்ட விஷயங்களை இந்த ஒரு வருஷம் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவேன் நான் இந்த கார்டு பேசிஸ்ல. ஓகேவா? அடுத்தது இவர்களுடைய உடல் மன ஆரோக்கியம் நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். இப்ப பார்க்கக்கூடியது வந்து என்னுடைய திருமண வாழ்க்கை மற்றும் லவ் லைஃப் எப்படி இருக்கும், ஒரு நியூ லவ் ஏதாவது என்ட்ரி ஆகுமா பார்க்கலாம். ஓகே, இருக்கிற திருமண வாழ்க்கையில பிரச்சனை இல்லைங்க, ஓரளவு போகும். ஓகேங்களா? பட் நியூ லைஃப் என்ட்ரி அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் நீங்க முயற்சி பண்ணணும். ஏன்னா இந்த முயற்சி கார்டு தலைகளா வந்திருக்கு உங்களுக்கு. அதனால வந்து கொஞ்சம் இப்போ கொஞ்சம் நியூ லைஃப் என்ட்ரி எல்லாம் கிடையாது. இருக்கிற லவ் வந்து நீங்க சரியா இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைல ஓட்டுதான் இருக்குது. அந்த பிரச்சனைகள் கொஞ்சம் நீடிக்கவே செய்யும். நியூ லைஃப் அதாவது நியூ லவ் அப்படின்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மியா இருக்குது. இருக்கிற லவ் ரிலேஷன்ஷிப் ஒன்றும் ப்ராப்ளத்துல இருக்குதுன்றதை இண்டிகேட் பண்ணுது. ஃபேமிலி லைஃப் ஒரு கமிட்டட் ரிலேஷன்ஷிப்ல நீங்க இருக்கிறீங்கன்னா அங்க வந்து பெருசா பிரச்சனைகள் கிடையாது. அது நல்லா தான் உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ ஒரு ஏதாவது ஒரு எக்ஸ்பெக்ட்ல நீங்க இருக்கிறீங்க அப்படின்னும் போது அது கொஞ்சம் இப்ப இல்லை உங்களுக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கண்டிப்பா வரும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஏன்னா காதலிக்காத மீனமே இருக்க முடியாது, ஈஸியா காதல் வரும். மீன ராசிக்காரர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த காதல்லாம் வந்து ரொம்ப ஈஸியா வந்துடும். ஆனா காதல் இங்க உறுதியா இருப்பாங்களா அப்படின்றதுதான் கொஞ்சம் கொஸ்டின் மார்க். ஓகே, இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவங்களுடைய சேலஞ்ச் என்னவா இருக்கும் இந்த வருஷத்துல, இவங்க எதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம், எதில் சேலஞ்சா இருக்கும் இவங்களுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்காக நம்ம கார்டு சொல்லக்கூடியது என்னன்னு பார்ப்போம். இது பாருங்க, இரட்டைத்தன்மையுடைய கார்டு 2 வந்திருக்கு. புரியுதுங்களா? அப்பனா வந்து ஃபர்ஸ்ட் வந்து நீங்க இதுவா அதுவா அப்படி குழப்பிக்கிறது, மத்தவங்க சார்ந்தே இருக்கிறது, அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிறது தான் நல்லது. இதுதான் உங்களுடைய சேலஞ்ச். ஓகேங்களா? உங்களை மட்டும் நீங்க நம்புங்க. ஒரு கோப்பை கார்டும் வந்திருக்குது. ஓகேங்களா? அதனால வந்து ஒரு பெண் ஒருவர் உங்கள் வாழ்க்கையில வந்து ஒரு முக்கிய, அது வந்து அம்மாவா இருக்கலாம், ஒய்ஃபா இருக்கலாம், ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் உங்க முன்னேற்றத்துக்கு ஒரு படிக்கெல்லாம் அவங்க இருப்பாங்க இந்த வருஷத்துல. பட் அந்த டெவலப்மெண்ட் மென்டாலிட்டியை நீங்க குறைச்சிக்கணும் அப்படின்றது தான் வந்து நமக்கு இந்த கார்டு வந்து சொல்லக்கூடிய விஷயம். ஓகேவா?